ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பைக்கை வந்து சிம்பிள்ன்ற பைக்கு நான் வாங்கியிருக்கேன். ஒரு 6 மந்த் ஆகுது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் இப்போ சர்வீஸ் விடணும். ஸோ சர்வீஸ் விடுறதுக்காக இப்போ நான் வந்து இங்கேருந்து கோயம்பேட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் வானாவரத்தில் இருக்க இந்த பைக் ஷோரூமு, இது சிம்பிள்ன்ற சர்வீஸ் சென்டர் இருக்குது, அங்கே வர சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை நம்ம சர்வீஸ் விடும்போது நம்மக்கிட்ட எப்படி பண்பாக பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட என்னென்ன சொல்கிறாங்க, இந்த பைக்கை எப்படி அவங்க வந்து சர்வீஸ் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என் பைக்கு, சிம்பிள்ன்ற பைக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா லுக்கும் சரி, அப்போ வண்டி ஓட்டுறதும் சரி செம்மையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு ஏற்ற பைக் இந்த பைக்கு. அதுவும் முன்னாடி லக்கேஜ் வைக்கிறது, பேக் சைடு அந்த லைட்டிங்கு, வீலு, அதுவும் சூப்பராக வந்து பேக் வீலு, ஃப்ரண்ட் வீலு எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து அந்த கிரிப்னஸ்லாம் செம்மையாக இருக்கும். நேற்றுலாம் மழை பெஞ்சது, அந்த மழையில் என் வண்டியை எடுத்து ஓட்டினேன். ஆனால் சின்ன ஒரு ஸ்கிட்டிங் கூட ஆகலை, அந்த அளவுக்கு பைக் செம்மையாக இருந்தது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே சொல்லப்போனால் செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸு. நைட்டில் அந்த மழை டைம்லேயும் சரி, வண்டி ஓட்டும் போதும் சரி, அதேமாதிரி இந்த பிரிட்ஜு மேலே ஏறும்போது ஸ்மூத்னஸ் அவ்வளோ சூப்பராக கிடச்சிது. இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ இந்த பைக்கை நான் வந்து இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் சிம்பிள் ஷோரூம் தான் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன விஷயம்னா என் பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸு கொடுத்து இப்போ செகண்ட் சர்வீஸ் போவேன். ஆனால் அந்த செகண்ட் சர்வீஸ் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஆனால் வண்டி செம்மையாக இருக்குது. பட் ஆனால் சர்வீஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் போவேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் இது பண்ணாலும், இப்போ லேடிஸ் நம்ம வீட்டில் எல்லோரும் ஓட்டுறாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதில் மொத்தம் 3 மோடு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்கோ மோடுன்னு கொடுத்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 40க்குள்ளே தான் போகும். வண்டி வந்து நல்ல சேஃப்டியாக இருக்குது. அதேமாதிரி மெயின் ரோட்டில் போகும்போதும் சரி, சின்ன சின்ன இதுனா கூட கரெக்டாக பிரேக் அடித்தா செம்மையாக நிற்கிது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக ஒரு சாம்பிள் ஷோரூமும் வந்துருச்சு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெற்குன்றதுல, அதாவது மதுரவாயில் நோக்கி போகிற வழியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஷோரூம் இருக்குது. இந்த சிம்பிள்ன்ற பைக் ஷோரூமில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பைக் வந்திருக்கு போல இருக்குது. புது மாடல் நிறைய இன்னும் வந்திருக்கு. ஸோ நம்ம சர்வீஸ் சென்டர் எங்கன்னா இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். இதோ இந்த சந்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் சர்வீஸ் சென்டர் இருக்குது. இந்த சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம கல்லோடில் வீடியோ எடுக்க வெளியவே நிப்பாட்டி நம்ம அவங்க வந்து பார்ப்பாங்க நம்ம பைக்கை. இது வரைக்கும் நம்ம கலோ பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த பைக்கு என்ன கம்ப்ளைண்ட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உள்ள பைக்கை எடுத்துகிட்டு போய் இங்கே நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களே பைக்கை சில சமயம் எடுத்து நிப்பாட்டிட்டு அவங்க பைக்கை வந்து செக் பண்ணுறாரு. அது செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ப்ராப்பராக எல்லாமே பைக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக என்னென்ன இது இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது எல்லாத்தையும் நிப்பாட்டி செக் பண்ணிவிட்டு ரொம்ப பொலைட்டிவாக ரொம்ப அன்பாக நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என் வண்டியில் என்னென்னா 2 டிஸ்க் பேட் தான் ப்ராப்ளம் அப்படின்னாங்க. சரி நாளைக்கு 12 o'clock வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் பேசுகிறாங்க. அதேமாரி நல்லா சர்வீஸ் சென்டர்லேயும் நல்லபடியாக வந்து நமக்கு வந்து பைக்கில் ப்ராப்பராக வந்து செக் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நாளைக்கு 12 மணிக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ரெடி பண்ணி தந்ததுக்கப்போ நான் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்றத வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.